Hi friends, வணக்கம். வெல்கம் டு சேனல் டு Z இன் மைனிங். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் கிளாஸ் அண்ட் செகண்ட் கிளாஸ் மைன்ஸ் மேனேஜர் எக்ஸாமுக்கு இருக்க என்னென்ன கோர்ஸ்லாம் நம்ம வே டூ மைனிங் ஆப்பில் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஒருடைய கோர்ஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்கிறேன். அதுக்கான லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்லேயே இருக்கும். ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம். இல்லை அந்த ஆப்க்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் உள்ள கோர்ஸ் போய் செக் பண்ணி கூட பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ வாங்க ஒரு கோர்ஸாக என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைண்ட்ஸ் ஆக்ட் 1952 அதோடைய டெஸ்ட் சீரீஸ். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி அந்த எம்சிக்யூ கொஷின்ஸ் இருக்கும், எம்சிக்யூ கொஷினோட புக்லெட் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோடைய டெஸ்ட் சீரீஸ் இருக்கும், சாப்டர் வைஸ் இருக்கும். ஓகேங்களா, சாப்டர் 1 2 3 4 5 6 7 8 9 10 அப் டு 10 சாப்டருக்குமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு சாப்டருக்கும் ஒரு 30 to 40 டெஸ்ட் இது எம்சிக்யூஸ் இருக்குது. ஓகேங்களா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு லெஸ் தென் 100 rupees தான் இருக்கும் உங்களுக்கு ஆஃபர்லாம் போக. ஓகேங்களா, ஸோ வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் நீங்கள் எய்தர் மெட்டல் கோல் மெட்டல் அண்டர் கிரவுண்டு வந்துட்டு ஓப்பன் கேஷ் எது நீங்கள் படிக்கிறீங்கனாலும் சரி. ஓகேங்களா, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அடுத்த கோர்ஸ் பார்க்கலாம். அடுத்த கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோர்ஸ் 2 வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கோர்ஸ் ஆன் மைன்ஸ் ரூல்ஸ். இதில் என்ன இருக்குன்னா எம்சிக்யூ புக்லெட் இருக்கும், டெஸ்ட் சீரீஸ் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் ஷார்ட் நோட்ஸ் இருக்கும் ஒரு ரூலுக்குமே. ஓகேங்களா, ஒரு ரூலுக்கும் பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா இமேஜஸ்லாம் போட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸ் நோட்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ படிக்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அந்த நோட்ஸை வச்சு நீங்கள். ஸோ இந்த கோர்ஸும் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50 to 60 அரௌண்டு தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அடுத்து கோர்ஸ் நம்பர் 3 என்ன அப்படின்னா MMR 1961 டெஸ்ட் சீரீஸ். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் சீரீஸ் தான் பியூராக 100 கொஷின் இருக்க ஒரு புக்லெட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 டெஸ்ட் இருக்கும், 50 கொஷின்ஸ் அரௌண்டு. ஓகேங்களா, ஸோ இதில் நான் சொல்கிற எல்லா அந்த டெஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 10 அட்டெம்ப்ட் வரைக்கும் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா, ஸோ ஏன் அப்படின்னா 10 அட்டெம்ப்ட் ஏன்னா அப்பப்போ நீங்கள் டெஸ்ட் வந்துட்டு எப்போலாம் தோணுது அப்போ அட்டன் பண்ணி பார்க்குறது தான் பார்த்திங்கன்னா 10 அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ அடுத்து கோர்ஸ் நம்பர் 4 என்ன பார்த்தீங்கன்னா ஃபுல் கோர்ஸ் ஆன் நேஷ்னல் மைண்ட் சேஃப்டி கான்ஃபரன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஓகேங்களா, உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி கான்ஃபரன்ஸ் வந்துட்டு நடக்கும். ஸோ அதோட ரெக்கமெண்டேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ரிலேட்டட் பார்த்திங்கன்னா கொஷின் கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லாஸ்ட்டு ஒரு 3 ரெக்கமெண்டேஷன் இருக்குல்ல. இப்போ பார்த்திங்கன்னா 12th வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ 12th 11th 10th இது 3 ஷார்ட் நோட்ஸ் இருக்கும், 1 லைனர் PDF இருக்கும். ஓகேங்களா, சிங்கிள் பாயிண்ட்டாக உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் தர மாதிரி இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா மூணுத்தோட ரெக்கமெண்டேஷன்ஸ் காமன் பாயிண்ட் இருக்குல்ல, அதோட என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா, அடுத்து MCQ புக்லெட் இருக்கும், டெஸ்ட் சீரீஸ் அரௌண்ட் 25 டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா, ஒரு டெஸ்ட்டும் 10 கொஷின்ஸ் இருக்கும், 10-15 கொஷின் இருக்கும். ஸோ அரௌண்ட் 25 டெஸ்ட் இருக்குது. ஸோ மொத்தம் 250 கொஷின் கிட்ட இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோர்ஸ். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கோர்ஸ் ஆன் மைன்ஸ் வெக்கேஷனல் ட்ரைனிங் ரூல்ஸ். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் நோட் இருக்கும், உங்களுக்கு எல்லாம் ஒரு ரூலுமே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா MCQ புக்லெட் இருக்கும், சாப்டர் வைஸ் டெஸ்ட் இருக்கும், ஃபுல்லாக எல்லா சாப்டரும் மிக்ஸ் ஆன மாதிரி டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு மேக்ஸிமம் இந்த MMR மட்டும் பார்த்திங்கன்னா மெட்டல் ரெஸ்ட்ரிக்டில் வரும். ஓகேங்களா, மற்ற எல்லா கோர்ஸும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு எய்தர் வந்துட்டு மெட்டல் ரெஸ்ட்ரிக்டட் அன்ரெஸ்ட்ரிக்டட் ஆர் கோல் ரெஸ்ட்ரிக்டட் அன்ரெஸ்ட்ரிக்டட் எதுக்கு இருந்தாலும் யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா, மைன்ஸ் ஆக்ட், மைன்ஸ் ரூல்ஸு, மைன்ஸ் வெக்கேஷனல் ட்ரைனிங்கு, நேஷனல் சேஃப்டி கான்ஃபரன்ஸ் எல்லாத்துக்குமே காமன் தான். ஓகேங்களா, ஸோ அதனால் நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதுனாலும் இதை வந்துட்டு வாங்கிக்கலாம், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒரு டைம் செக் பண்ணுங்கள். எல்லா கோர்ஸுமே பார்த்தீங்கன்னாலும் ஒரு சில ஃப்ரீ PDF இல்லை ஃப்ரீ மெட்டீரியலு, ஃப்ரீ டெஸ்ட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஓப்பனில் இருக்கும். நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாட்டாலும் அது வியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெமோ PDF டெமோ டெஸ்ட் மாதிரி தான். நீங்கள் ஒரு டைம் பாருங்கள், அதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், அதுக்கு தான் அது. ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் மைண்ட் மேனேஜ்மெண்ட் நோட்ஸ். ஓகேங்களா, எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ண மாதிரி நோட்ஸ் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் நோட்ஸ் எல்லாமே. ஓகேங்களா, மேக்ஸிமம் எல்லா டாப்பிக்குமே கிட்டத்தட்ட ஒரு 6 டாபிக் கவர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அதை பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு தேவைன்னா அதுவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே தான். சேம் நீங்கள் எந்த டைப் ஆஃப் எக்ஸாம் எழுதுனாலும் ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா DGMS சர்க்கிள். இது மட்டும் பார்த்திங்கன்னா மெட்டல் மட்டும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ மெட்டல் மட்டும் இருக்கும். சர்க்கிள் இம்பார்ட்டன்ட் சர்க்கிளோடைய அதுலேருந்து MCQs எடுத்துருப்போம். அரௌண்ட் 135 MCQs இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஒரு 5 டெஸ்ட் இருக்கும் அந்த டோட்டலாக போட்டு. ஸோ சேம் சொன்ன மாதிரி ஒரு டெஸ்ட்டும் 10 அட்டெம்ப்ட் வரைக்கும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்து கோர்ஸ் நம்பர் 8 என்னன்னா மைன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு
எம்சிக்யூஸ் இருக்கும். ஓகேங்களா, எம்சிக்யூஸோட டெஸ்ட் சீரிஸ் இது. எம்சிக்யூஸ் புக்லெட் பார்த்திங்கன்னா ஒரு 60 கொஷினோட ஒரு புக்லெட்டும் 10 கொஷினோட ஒரு புக்லெட்டும் மொத்தம் 70 கொஷினோட 2 புக்லெட் இருக்கும். 2 டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. 10 டைம் அட்டன் பண்ணிக்கலாம் இதுவும். ஓகேங்களா. அது பார்த்திங்கன்னா கிரச்சி ரூல்ஸ். ஓகேங்களா, கிரச்சி ரூல்ஸில் வந்து என்ன அப்படின்னா புக்லெட் இருக்கும், டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். ஓகேங்களா, அரௌண்ட் 55 கொஷின்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா, அதுக்கான புக்லெட்டும் தனி 2 புக்லெட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதுனீங்கனாலும் இது யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஃபஸ்ட் எய்டு. ஓகேங்களா, ஃபஸ்ட் எய்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 புக்லெட் இருக்கும். அரௌண்ட் 100 இருக்குது. ஓகேங்களா, அதுமாதிரி பார்த்தீங்கன்னா 8 டெஸ்ட் இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எல்லா ஏரியாவும் கவர் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா. ஸோ இதுவும் நீங்கள் எந்த டைப் ஆஃப் எக்ஸாம் எழுதினாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கோர்ஸ் ஆன் சிஏஆர், சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேஷன் அத்தாரிட்டி. சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி ரெகுலேஷன். ஓகேங்களா. ஸோ அது ரிலேட்டட் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் நோட்டு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஒரு 28 ரெகுலேஷனோட ஷார்ட்ஸ் நோட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100 எம்சிக்யூ கொஷின் இருக்கும். மொத்தம் 7 புக்லெட் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து 7 டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுவும் நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதுனீங்கனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸில் மெட்டல், கோல் இது வந்துடும். அதுக்கப்புறம் வெரி இம்பார்ட்டன்ட் டிஜிஎம்எஸ் சர்க்குலர் ஃப்ரெண்ட்ஸ். இயர் வைஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஷார்ட்ஸ் நோட்ஸ். 2014 இருக்கும், 25 இருக்கும், 16 இருக்கும், 17 இருக்கும், 2017, 2018, 2019, 2020. டோட்டலாக அந்த 7 வருஷத்துக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில். ஓகேங்களா. இது தனியாக ஒரு கோர்ஸாக இருக்கும். இது ஒரு கோர்ஸு, 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 இது ஒரு கோர்ஸ். மொத்தம் 7 கோர்ஸ் தனித்தனியாக இருக்கும். 7 தனித்தனியாக பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே மேலே பார்த்தோம்ல, அதை எல்லாத்தையும் வச்சு எந்த ரேட்டில் கொஷின் கேட்பாங்களோ அது ரேட்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸுக்கு ஃபுல் டெஸ்ட் சேம் லைக் தட் உங்களுக்கு எக்ஸாம் டிஜிஎம்எஸ் எக்ஸாம் மட்டும் 150 கொஷின், அதே 3 hours, அதே நெகட்டிவ் மார்க் சிஸ்டமில், அதே சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், அதே டைப்பில், அதே விண்டோ மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் டெஸ்ட் மொத்தம் 5 ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா. ஒரு ஃபுல் டெஸ்ட்டும் நீங்கள் 5 அட்டெம்ப்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் மூடி பிஃபோர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரையல் எடுத்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் ஃபஸ்ட் கிளாஸுக்கும் சேம். ஓகேங்களா. பட் லெஜிஸ்ட்ரேஷன் பேப்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் 5 டெஸ்ட் இருக்கும். சேம் அதே 5 அட்டெம்ப்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ்க்கு நீங்கள் எது மெட்டல் எழுதினாலும் சரி, இல்லை கோல் எழுதினாலும் சரி, இல்லை மெட்டல் கோலில் அன்ரெஸ்ட்ரிக்டட் இது எழுதினாலும் சரி, எக்ஸப்ட் அந்த எம்எம்ஆர் டிஜிஎம்எஸ் சர்க்குலர் தவிர மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமனாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ பர்ச்சேஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. காஸ்ட் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். ஓகேங்களா. இந்த வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ் ஆகும். தேங்க்யூ வெரி மச்.